வாழ்த்துக்கள். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இப்போ 2வது வீடியோ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரி என் பேர் மீனா அப்படின்னு ஒருத்தங்க என்கிட்ட சொல்கிறாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு. அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு பதில் சொல்லும்போது அந்த பொண்ணு என் பேர் மீனான்னு சொன்னாங்கன்னு சொன்னால் டைரக்ட் ஸ்பீச். அந்த பொண்ணு அவங்க பேர் மீனான்னு சொன்னாங்க அப்படின்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இதுக்கு சில ரூல்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அந்த ரூல்ஸு நாம் ப்ரோனவுன்னு பொசசிவ் அட்ஜெக்டிவ் இதெல்லாம் விட நீங்கள் பேசிக்காக அதை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உங்ககிட்ட சொன்னதை அப்படியே சொல்கிறீங்க, அதே இதை நீங்கள் இன்னொருத்தர் சொல்லுவோம் மாற்றி சொல்லுவோம் சம்டைம்ஸ். அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஒன் மினிட். அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் கற்றுக்கும் போது என்னை பொறுத்தவரை எதையுமே 100% பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது நம்ம நல்லது செய்யலாம், ஆனால் 100% பர்ஃபெக்ஷன் போகும்போது கற்றுக்கிறது லேட் ஆகும். படிப்படியாக முன்னேறலாம். நம்ம கடைசி வரைக்கும் 100% போகாமல் கூட போகலாம். இப்போ நார்மலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 60 to 80% தெரிஞ்சாலே நீங்கள் மற்றவங்களோட நீங்கள் நல்லா பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனி மேனேஜராக இருக்கலாம், இல்லை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை அப்ராட் போகிறதா இருக்கலாம். சரி, கண்டினியூ பண்ணலாம். ஸோ என் பேர் மீனான்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்டு கேட்கும்போது அவங்க பேர் மீனான்னு சொல்கிறேன். ஃப்ரெண்டு கேட்குறாரு அவங்க என்ன சொன்னாங்கன்னு. அவங்க பேர் மீனான்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த என் பேர் அவங்க பேர் அப்படின்றது எது மாறுது? என்ன அவங்க எப்படி மாறுதுன்னு இங்கிலீஷில் பாருங்கள். மை நேம் இஸ் மீனா. அப்போ என்ன மை, என் பேருனா மை நேம். இப்போ அவங்க பேர்னா ஹர் நேம். ஸோ மைன்றது ஹராக மாறுது. ரெண்டுமே பொசசிவ் அட்ஜெக்டிவ். நீங்கள் லெசன் 1லேருந்து படிங்க. லெவல் 1ல் ஃபஸ்ட் லெசன்லேருந்து படிச்சுட்டு வாங்க. இல்லை இது புரியலன்னா நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தால் நமக்கு லேட் ஆகிடும். ஏன்னா சில பேர் கரெக்டாக படிச்சுட்டு வராங்க. ஸோ மைன்றது ஹேராக மாறுது. அதான் சொன்னல, இந்த மாதிரி ரூல்ஸ் பார்க்குறத விட இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பட் பேசிக்காக நீங்கள் தமிழில் எப்படி சொல்லுவீங்கன்னு யோசித்து பாருங்கள். ஸோ அவங்க பேர் மீனான்னு தான் சொல்லுவோம் இன்டைரக்டாக. இப்போ ஒரு பையன் வர்றாரு, நான் கேட்குறேன் உன் பேர் என்னப்பான்னு கேட்குறேன். என் பேர் முருகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என் ஃப்ரெண்டு கேட்கும்போது ஃப்ரெண்டு கேட்குறாரு, அவர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட, அவர் பேர் என்ன சொன்னார்? அவர் அவர் பேர் முருகன் சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரி சொல்கிறேன். அது இன்டைரக்ட் ஸ்பீச். மன்னிக்கவும். ஸோ மைன்றது இங்கே மேலே ஆம்பளை சொல்லும்போது இஸ்ன்னு சொல்கிறோம், பொம்பளைக்கு ஹர்ன்னு சொல்கிறோம். இது மேஸ்குலைன், இது ஃபெமினைன். இப்போது 2-3 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊர் மதுரைன்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 பேர் குரூப்பாக இருக்காங்க. சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. என் ஃப்ரெண்டு கேட்குறாரு அவங்க என்னப்பா சொன்னாங்க. அப்போ நான் சொல்கிறேன் அவங்க ஊர் மதுரைன்னு சொன்னாங்க. இது இன்டைரக்ட் ஸ்பீச். ஏன்னா அவங்க சொன்னதை நான் மாற்றிருக்கேன் பாருங்கள். ஏன்னா எங்கள் ஊர் மதுரை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடய ஊர் மதுரையாக இருக்கலாம், இல்லை வேறு இருக்கலாம் பாருங்கள். இப்போ அவங்க சொன்னது அவர் நேட்டிவ் இஸ் மதுரை, எங்கள் ஊர் மதுரை. மன்னிக்கவும். அவர் நேட்டிவ் இஸ் மதுரை, எங்கள் ஊர் மதுரை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு கேட்கும்போது என்ன சொல்லுன்னா அவங்க ஊர் மதுரைன்னு சொல்கிறேன். இங்கிலீஷில் தேர் நேட்டிவ் இஸ் மதுரை. ஸோ அவர் நேட்டிவ்ன்றது தேர் நேட்டிவாக மாறிடுது, எங்கள் ஊருன்றது அவங்க ஊருன்னு மாறிடுது. ஸோ அது சிங்குலர் முந்தினதில் சிங்குலர் பார்த்தோம். இதில் ப்ளூரல், அது ஒருமை, இது பன்மை. அதே மாதிரி ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. கேட்டு பேசிட்டு போயிடுறாரு. என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, அப்போ அவர் என்ன கேட்டார் உங்கள்கிட்ட, என் பேர் என்னன்னு கேட்டார்.
இப்படி தான் மாற்றி சொல்கிறேன். ஸோ இது டைரெக்ட், அவங்க சொன்னது அப்படியே சொன்னால் டைரெக்டு, மாற்றி சொன்னோன்னா இன்டைரக்ட். உங்கள் பேர் என்னன்னு கேட்டான் அப்படின்னா டைரெக்டாக சொல்லலாம். ஆனால் என் பேர் என்னன்னு கேட்டான் தான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்ல முடியும். பாருங்கள், வாட் இஸ் யுவர் நேம், யுவர் நேம்னு இருக்கா, உங்கள் பேர். என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லும்போது he asked me வாட்ஸ் மை நேம், வாட் இஸ் மை நேம், என் பேருன்னு மாறிடுது. ஸோ யுவர்ன்றது மைன்னு மாறிடுது. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒருத்தர் பேர் சொல்லி, ரமேஷ்ன்ற ஒரு பேரை சொல்லி அவர் வீடு எதுங்கன்னு கேட்குறாரு. கேட்டு போயிடுறாரு, பேசிட்டு போயிடுறாரு. என் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, அப்போ என்ன கேட்டார் அப்படின்னு. நான் வந்து அவர் வீடு எதுன்னு கேட்டார். அதாவது ரமேஷை பற்றி பேசினார். அவர் வீடு எதுன்னு கேட்டார். அப்போ அவர் தான் இருக்கும். விச் இஸ் ஹிஸ் ஹவுஸ், விச் இஸ் ஹிஸ் ஹவுஸ், ஹிஸ் ஹவுஸ் அவர் வீடு, விச் இஸ் ஹிஸ் ஹவுஸ் அதே தான் இருக்கும், மாறாது. ஆனால் இப்போ சப்போஸ் என் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு இல்லைங்களா, அந்த ஃப்ரெண்டை பற்றியே கேட்குறாரு. என் ஃப்ரெண்டு பேர் சுரேஷ்னு வச்சுக்கோங்க. சுரேஷை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது விச் இஸ் ஹிஸ் ஹவுஸ்ன்னு கேட்குறாரு டைரெக்டில். அதான் சுரேஷ் வீடு எதுன்னு கேட்குறாரு என்கிட்ட. விச் இஸ் ஹிஸ் ஹவுஸ், இங்கே நிறைய வீடு இருக்குது. விச் இஸ் ஹிஸ் ஹவுஸ், எது வந்து சுரேஷோட வீடுன்னு கேட்குறதுக்கு அவருடைய வீடுன்னு கேட்குறாரு. கேட்டு போயிடுறாரு. சுரேஷ் வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்ன பேசிட்டு இருந்தீங்கப்பா, இந்த மாதிரி பேசிட்டு என்ன கேட்டார். அவர் வந்து விச் இஸ் யுவர் ஹவுஸ்ன்னு கேட்டார், உங்கள் வீடு எதுன்னு கேட்டார். ஸோ யுவர் ஹவுஸ்ன்றது உங்கள் வீடு. ஸோ உங்கள் வீடு எதுன்னு கேட்டார். அப்போ இது வந்து ஹிஸ் ஹவுஸ்ன்னு அவர் வீடுன்னு கேட்டால் கூட உங்கள் வீடுன்னு மாறிடும். அவர் வீடு எது, சுரேஷ் வீடு எதுன்னு கேட்குறாரு. சுரேஷ் வந்து கேட்டான்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உன் வீடு எதுன்னு கேட்டார். அப்போ ஹிஸ் ஹவுஸ்ன்றது யுவர் ஹவுஸாக மாறிடும். அவர் வீடுன்னு கேட்டது வந்து உங்கள் வீடு இல்லை உன் வீடுன்னு மாறிடும். இப்போ ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஒரு குரூப் எங்கள் சொந்தக்காரங்க வர மாதிரி இருக்காங்க. அவர்கள் எப்போ வராங்க, அவங்க எப்போ வராங்கன்னு கேட்குறாரு. சொந்தக்காரங்களே எப்போ வராங்க சொல்லிட்டு போயிடறாங்க. போன என் ஃப்ரெண்டு வந்து கேட்குறேன், என்னவா பேசிட்டு இருந்தீங்க. அப்போ நான் சொல்கிறேன், அவர்கள் எப்போ வராங்கன்னு கேட்டார். அதை மாற்றலை, அவங்க எப்போ வராங்கன்னு கேட்டாங்க. இப்போ யாருங்க, சொந்தக்காரங்க. ஸோ வென் ஆர் தே கம்மிங், இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு என்ன லெசன் படிக்கிறோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்போ போக பார்த்துக்கலாம், அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் இது லேட் ஆகிடும். ஸோ வென் ஆர் தே கம்மிங், அவங்க எப்போ வராங்க. தே கம்மிங் அவங்க, வென் ஆர் தே கம்மிங் அதே தான், மாறல. இப்போ சப்போஸ் இந்த சுரேஷை பற்றியே கேட்டிருக்காரு. ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வராரு, வந்து சுரேஷை பற்றி கேட்குறாரு. சுரேஷ் பிரகாஷ் 2 பேர் இருக்காங்க. வென் ஆர் தே கம்மிங், சுரேஷ் பிரகாஷும் எப்போ வராங்க. ப்ளூரல் தான், ஆனால் 2 பேரும் கேட்குறாரு. சுரேஷும் பிரகாஷும் எப்போ வராங்கன்னு கேட்குறதுக்கு பதில் இப்படி கேட்குறாரு, அவங்க எப்போ வராங்கன்னு கேட்குறாரு. வென் ஆர் தே கம்மிங். இப்போ சுரேஷ் பிரகாஷும் வந்துடுறாங்க, வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன கேட்டார். வென் ஆர் யூ கம்மிங்னு கேட்டார். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டார். நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ இதில் வந்து மாறல பாருங்கள். வென் ஆர் தே கம்மிங், வென் ஆர் யூ கம்மிங். ஏன்னா சம்மந்தப்பட்ட ஆளே என்கிட்ட கேட்குறாரு, சம்மந்தப்பட்ட ஆட்கள். பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டிலேருந்தே படிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில். இது கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாமே ஈஸி தான்.